ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங்காக வரும்போதே செம்ம பசி. ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அதனால் வரும்போதே நான் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஏதாவது நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு நான் இது குழிப்பணியாரத்தில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆம்லேட்டுக்கு போடுற பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பனியார சட்டி வச்சுட்டு அதில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன். நெய் விட்டுட்டு ஒரு கரண்டியாக என்ன கலக்கி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டேன். நல்லா போட்டு வெந்துட்டு இருந்தது. அது எனக்கு பெரிய ப்ராசஸ் என்னென்னா அதில் அதை திருப்பி போடுறது தான் பெரிய ப்ராசஸ். ஏன்னா அது ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போது ரொம்ப தீஞ்சு போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் போட்டேன். செகண்ட் பேட்ச்சில் தான் கொஞ்சம் டீசெண்டாக வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதே டைம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது. சரி ஆரஞ்சு பழமும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு வச்சுருந்த பணியாரத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துகிட்டு வச்சு நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதே டைமில் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டின்னருக்கு சட்னியும் இட்லியும் செஞ்சாங்க. சட்னிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ச்சி மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா போட்டு சூப்பராக வதக்கிட்டு இருந்தோம். அதே டைம் எங்கள் அம்மா இன்னொரு அடுப்பில் இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. நல்லா இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு அதே டைமில் வதக்கி வச்சுருந்த சட்னி ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிட்டாங்க. தாளிப்பு போட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருந்த சட்னியும் ஊற்றிட்டு இட்லியும் அதே டைமில் வெந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்.